அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் ஒரு விளக்கு மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். அந்த விளக்கு எப்படி இருக்கணும்னா, தனக்கு மட்டுமே எரியக்கூடிய விளக்காக இருந்துடக்கூடாது. தனக்கு மட்டுமே எரியக்கூடிய அந்த விளக்கு அது ஒரு சுயநலமான நெருப்பே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாம் மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய விளக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சு கொள்ளணும். அப்படி நாம் அமைத்து கொண்டோன்னா அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு அது வெறுமனே நெருப்பல்ல, வழிகாட்டக்கூடிய ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி, அறிவினுடைய வெளிச்சம், சிந்தனைக்கான வெளிப்பாடு. இப்படி நாம் மக்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவங்க யார் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஹப்புன் நாசி இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்கள் அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா, மக்களுக்கு யார் அதிகம் பயனுள்ளவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் அல்லாஹ்க்கு பிரியமானவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் சிக்கல்களில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம். கடனில் மாட்டி இருக்கக்கூடிய நபர்களை பார்க்குறோம். இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம். அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதே கிடையாது. யார் துன்பத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யலையோ அவர் நல்ல மூமினே கிடையாது. துன்பத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் உண்மையான மூமின். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கான ஃபி ஹாஜத்தி ஆஹி கான் அல்லாஹ் ஃபி ஹாஜத்தி. யார் தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவு செய்வாரோ அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவு செய்கிறான். ஒமன் ஃபர்ரஜ அம் முஸ்லிமின் குரபத்தன் ஃபர்ரஜ அல்லாஹ் அன்ஹு குரபத்த மின் குரபாத்தில் யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்கிறாரோ நாளைக்கு மறுமையினுடைய துன்பங்கள் ஒரு துன்பத்தை அல்லாஹ் அவரை விட்டும் நீக்குவான் என அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு விளக்காக வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.